நேரத்துல என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. வரட்டும், இந்த சாமி என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். அவர் பாடி வருவாராம். சாமி யாரோ ஐயனாரோ சாமி யாரோ ஐயனாரோ அதுக்கு முன்னாடி சாமியாரோ ஐயனாரோ? சாமியாரோ ஐயனாரோ. ஆமா, நீங்க பார்த்து பயந்தது ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான். ஒண்ணு பொங்கி வந்த சுனாமிக்காக, இப்ப புதுசா கிளம்புன சாமியாருக்காக. ஏன்னா நாட்டுல பல வகை சாமி தெரியுது. சரி, கோயில் உண்டியல திருடுற சாமி இருக்கு, கஞ்சாவை கசக்கிற சாமி இருக்கு, ஆப்புற பொம்பளைகளை கற்பழிக்கிற சாமி இருக்கு, குடும்ப வாழ்க்கையே வேணாம்னு வெறுத்து ஓடி போற சாமி இருக்கு. எனக்கு இந்த நாடே தேவையில்லை, எனக்கு என்று ஒரு தனிநாடு கைலாசா கைலாசா, என்னை பார்ப்பவர்கள் வந்து பாருங்கள் என்று தனிநாடு கேட்கக்கூடிய சாமியும் இருக்கு. 80 லட்சம் ரூபாய் வாகனத்துல 20 வெளிநாட்டு இளம் பெண்களோட மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரே ஆட்டம் பாட்டமா ஆட்டம் போடுற சாமியும் இருக்கு. இப்படி பல சாமி நாட்டுல நீங்க வந்திருக்கிறீரே, நீங்க எப்படி சாமி? முக்கண்ண சாமி, முதுகடல் பயன்படுத்தான் முகுந்த சாமி, தாய்க்கமல போட்டு வைத்தான் தலநாட் சாமி, தடவரை விவரந்தான் தகப்பன் சாமி, வாங்கி உண்ண வழிகாத்தான் வைத்து சாமி, பாலவருக்கு விழுந்த மற்றொரு சாமி, ஓங்கிய சீர்மலைகள் பொன்னப்ப சாமி. எங்கே சுத்துனாலும் சாமி அப்படிங்கிற சாமியார்கள் உலகத்துல உண்டு. நீங்க சொல்ற சாமியார்கள் இந்த பூமியில தான் வாழ்றாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த பூமியிலே நான் போற்றும் அளவிற்கு 3 சாமியார் மட்டும் தாங்க மனப்பூர்வமா நான் ஏத்துக்குவேன். அது யாரு? எந்த சாமியாரு? அன்னைக்கே 9 கோடி சொத்து வேணாம்னு கோபுரத்தை கட்டிக்கிட்டு எதுவுமே வேணாம், காலத்தை ஊசி கூட வராத கடைபிடிக்க சொல்லி வாழ்க்கை வெறுத்து சென்றானே பட்டினத்து சுவாமிகள், அவர் இந்த பூமியில பிறந்த சாமி தான். அதை விட தன் பேச்சால் அத்தனை ஆலயங்களுக்கும் திருப்பணி செய்து ஆகாயத்தில் உயிர் நீத்தாரே திருமுருக கிருபானந்த வாரியார் என்கின்ற சாமி. உலகமெல்லாம் சுத்துறாரு ஒரு சாமி. சுத்திட்டு அவர் பிறந்த ஊருக்கு போகாம முத நம்ம எந்த ஊரா போய் கால் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ராமேஸ்வரம் மண்ணில் வந்து கால் பதித்து நின்று பெருமை படைந்தாரே சுவாமி விவேகானந்தர். அவரும் இந்த பூமியில பிறந்த சாமி தான். ஆனால் அப்பேற்பட்ட சாமியெல்லாம் வாழக்கூடிய இந்த பூமி, அதனால்தான் நானும் ஒரு சாமி. சாமி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உலகமெல்லாம் சுத்திரவையா. உங்க பேரு? நாரத மகரிஷி. ஆமாப்பா, வேலோகவாசி நாரதர் என்று சொல்லுவார்களே, அது தாங்கள் தானா? அது நானே தான், வேற யாரும் இல்ல. மகனே, நான் யாரும் என்ன ஒண்ணு லெக்கு புரியாம உங்ககிட்ட போய் கண்டது கிடையாது. ஆஹா ஆஹா, நல்லா இருக்கீங்க. இந்த ஜென்மம் எடுத்தவருடைய பலன் இந்த மாநகரத்துல இன்னைக்குத்தானே சாமி நான் அடைஞ்சிருக்கேன். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நாரத மகாமுனிவரை பார்த்திருக்கனே, அதுவும் உங்களை உயிரோட பார்த்திருக்கனே. ஆஹா ஆஹா ஆஹா, உயிரோட பார்த்திருக்கேன்னு. உயிரோட பாக்குறேன்னா அப்புறம் எப்பதான் பாக்குறது? இவ்வளவு நாள் நான் ஐஸ் போட்டியில அப்புறம் என்ன? நான் உயிரோட உங்களை பார்த்திருக்கேன்னு சொல்ல வந்தேன் சாமி. நீங்க உயிரோட பார்த்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க மனித ஜென்மங்கள், நீங்க மனுஷனா? நாங்க எல்லாம் மனுஷனே கிடையாது. அதத்தான் சொல்ற, மனுஷனா இருந்தா தெரியும். நீங்க எல்லாம் சோத்த திங்கிறாளுங்க, நாங்க எல்லாம் சோத்த திங்கிறாளுங்களா? இல்ல, இந்த வருஷம் வயிற்றுக்கு தான் இந்த கத்து கத்துறேன். ஒரு சா வயிற்றுக்கு தான். ஆமா ஆமா, இந்த வயிறு பசங்க இங்க இந்த கத்து கத்துனாதான் வீட்டுல 3 சான் ஏசி போட்டு தூங்குவாங்க. 3 சானும் ஒரு ஏசில தூங்கினா பரவாயில்ல, 3 சானும் 3 ஏசில தூங்குறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? பண்றது அவங்க சந்தோஷமா இருக்கிறவங்க நம்ம இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கோம். வேற வழி இல்ல, தன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு தானே ஆவணும். எங்க இருந்து வாரியங்க? மேலூர்ல இருந்து வர்றையா. இப்ப நடுவூர் வந்திருக்கீங்க. நடுவூருக்கு வந்துட்டேன். கீழே போவியா? போவையா. போயிருக்கீங்களா? போயிருக்கையா. எப்படி இருந்துச்சு? எனக்கு இங்க வரணும்னா மட்டும்தான் பயமே. எனக்கு பயமே இந்த பூலோகத்தை நினைச்சுதான். ஏன் ஜானே? மற்ற உலகத்துக்கு எந்த உலகத்துக்கு போனாலும் சரி. ஆமா ஆமா, இங்க பூராமே பிராடு தானே. எங்க பூலோகம் பூராமே பிராடு. அதான் மனுஷன் ஏமாத்திட்டு தெரிஞ்சாங்க. இப்ப மனுஷன் கடவுளை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷனே கடவுளை ஏமாத்தணும்னு நினைக்கலாமே தவிர
ஆனா ஏமாத்த முடியாது. அதெல்லாம் ஏமாத்துறாங்க. நீங்க வேற தர்மத்தின் வாழ்வுதனை சூது கப்பும். இறுதியிலே தர்மம் வெல்லும். அதுக்குள்ள மனுஷன் ஜெயிச்சுட்டு போயிடுறான். இருக்கட்டும் வாங்க, கடைசியில வெற்றி அவனுக்கு தானே. அதனாலதான் எல்லா உலகத்துக்கும் சொல்லக்கூடியவன். இப்ப நடூருக்கு வந்திருக்கேன், உங்களை பார்த்திருக்கேன். உங்களை பார்த்தா கொஞ்சம் புது மனுஷனா தெரியுது. இடத்துல திருறாங்க. சரி சாமி, அப்பா எங்க அப்பா இருக்காரு. சரி, உங்களுக்கு கல்யாணம் காட்சி எதுவும்? அந்த கதை பெரிய கதையா? இது ஏன் ஒருத்தனை பொண்ணு கொடுக்கலையா? இல்ல ஏன் நல்லா இருக்கிய, நல்லா பேசுறிய, நல்லா பாடுறிய, ஏன் ஒருத்தனை பொண்ணு கொடுக்கல? நம்ம கிட்ட கூட பழைய வண்டி 2 3 இருக்கு, தள்ளி விடட்டுமா? இந்த காமிச்சுட்டு எல்லாம் உன் வேலைய என்ன சாமி? கூட ஒத்துக்கு வந்தா நடக்கும். இல்ல பாவம் சும்மா இருக்கல, நல்ல ஜாமியா இருக்காரு. பாவம் ஏன் ஒத்தையில தர்றாரு? நமக்கு தள்ளி விடுவாங்க, வச்சு அளக்கணும் தெரியட்டும்னு தள்ளி விடுவாங்க. தப்பு இல்ல ஐயா. ஒரு சமயத்துல எனக்கு புரியுது, பழைய வண்டி வேணாம்ங்கிறாரு. புது வண்டியா இருந்தா ஓகே. எனக்கு எந்த வண்டியும் வேண்டாம். என் அம்மாசி வருத்தம். நானும் ஒரு சமயத்துல 52 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணேன். 52? ஆமாங்க. வியாபாரம் எப்படி நல்லா நடந்துச்சா? என்ன வியாபாரம்? பொண்டாட்டி வியாபாரம். இல்ல பொண்டாட்டி வியாபாரம் பண்ணி தெரிஞ்சானே. கட்டிக்கிட்டே வச்சிருக்கிறதா விரட்டுறதான்னு தெரியாம தெரிஞ்சு அலையிறேன் நாட்டுல. நீங்க 52 கட்டணும்ன்றீங்களே. அதுதாங்க உங்க கணக்கு வேற, எங்க கணக்கு வேற. எப்படி? ஆமா, உங்க கணக்கு ஒருவனுக்கு ஒருத்தியாக இருந்து அல்லற்பட்டு துன்பப்பட்டு அவஸ்தப்பட்டு எல்லாத்தையும் பட்டுன்னு போறது. நான் 52 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி மனசுல நினைக்காதீங்க. பட்டு நினைச்சீங்கன்னா பொட்டு அதுதாங்க எனக்கு பெரிய பயமா இருக்குது. விவேக் சொல்வாங்க ஒரு படத்துல, நீ என்ன நினைக்கிறியோ எனக்கு தோணுதுடா. அப்படி தோணவே உங்களுக்கு தோணவே கூடாது. ஆமா, என்ன பண்றது? சரி சாமி, 52 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி ஒரு 60 பிள்ளைய பெற்றெடுத்து இப்ப 3 ஆசையும் வேணான்னு வெறுத்து ஊரு ஊராட்சி தெரியுது. ஒண்ணு வேணாம். என்னவா அப்படி வந்து திடீர்னு நீங்க இப்ப இடத்துக்கு வர்ற பொழுது கொஞ்சம் புதுமையான ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னு? இந்த உலகத்துல நல்ல விஷயத்தை நல்ல மனுஷன் பேசுறதே இல்ல. ஆனா பாருங்க, இந்த நேரத்துல முருகனுடைய அற்புதமான அந்த நாமம் ஓம் என்ற வார்த்தை யாரா அந்த முருகனுடைய பெருமையை சொல்றது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சேன். பார்க்கலாம்னு வந்தேன். நீங்க வந்துட்டீங்க. அதான் கேட்கிறேன், யாரு இப்படி சத்தம் போட்டுட்டு உள்ள இருக்கிறது? உள்ள பொம்பளை பிள்ளையதா? எங்கோட்டு பிள்ளையதா? பொம்பளை பிள்ளையதா? அதுதான் ஆலோலஞ்சம். அதுதான் பறவை விரட்ட வந்திருக்கு. அந்த பொம்பளை பிள்ளைக்கு நீங்க என்ன வேலையா வந்தீங்க? அது நான் வந்து அந்த பிள்ளைகளுக்கு துணைக்கு வந்திருக்கேன். நல்லா சொல்லுங்க. துணைக்கா? துணைக்குதான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். பாதுகாப்புக்கு கிடையாது. அதைத்தானே கேட்டேன். காக்க முடியுமா? துணைக்கு வந்திருக்கேன். அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் நடத்தப்படாது அப்படிங்கிற துணைக்கு வந்து இப்ப ஆளை பிடிச்சி அனுப்பிச்சு விட்டு கட்டுக்கிட்டலாம் போட்டு கொண்டாந்து விட்டுருக்கோம். அந்த மாதிரி துணைக்கு வந்து பாத்தீங்களா? ஆமா, என்ன பண்றது? எது நடக்குமோ அதுதான் நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு? கையில ஒண்ணு இல்ல, கால்ல தான் இருக்கு. ஆமா, நம்ம காலில் என்ன இருக்கு? இல்ல அப்படி நடக்குது. எல்லாம் கால்ல இல்ல, பல கையில தான் இருக்கு. ஆமா, பலகை பட்டதனால்தான் அப்படி சொல்லுங்க. இப்ப இந்த உள்ள இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க பாதுகாப்பு வந்திருக்கீங்க, துணைக்கு வந்திருக்கீங்க. இவங்க எல்லாம் பார்க்கணும். பார்த்து யாருக்கு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு சொந்தம் இந்த இடமா. ஆமா, எங்க அப்பா யார் தெரியுமா? யாரு? எங்க ஆத்தாளுக்கு புருஷன். உங்க ஆத்தா? எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி. 2 பேத்துக்கு நீங்க மயன். மத்தியில எங்க அப்பா யார் தெரியுமா? அவர்தான் பிரம்மா. என்ன பண்றாரு அந்த பையன்? அவருக்கு முக்கியமான வேலை பார்க்கிறார், படைக்க வேலை பார்க்கிறார். படைக்கிறானா? ஆமா. என்னத்தை படைக்கிறார்? எல்லா ஜீவராசிகளை படைப்பது என் அப்பனே. இந்த உலகத்தில் இருக்க 50 உங்க அப்பன் தான் படைச்சாரா? 84 ஜீவராசியை படைத்தவன் அவனே. மண்ணை படைச்சது எங்க அப்பா. பொண்ணை படைச்சது எங்க அப்பா. என்ன படைச்சது எங்க அப்பா. எல்லாத்தையுமே உங்க அப்பன் தானா? எங்க எப்ப எல்லாமே எங்க அப்பா. எங்கோட்டு மாடு கண்ணு ஓட்டுச்சு, அது உங்க மாடு சாணம் போட்டதுக்கு காரணம் எங்க அப்பன். ஒப்பனா மாடு உயரமா இருக்குமே, எப்படி செய்வாரு? செய்வாருன்னா என்ன காலத்துக்கிட்ட செய்வாரு? இல்ல கேட்டு, அது மாடு கண்ணு ஓட்டதுக்கு உங்க அப்பன் தான் காரணம். இந்த அண்டத்துல எங்க அப்பன் பிண்டத்தை பிடிச்சு போட அது மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவராசிகள் தான் அனைத்தும். அந்த ஒரு வேளை அவன் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கான். வெறும் ஊட்டுறது உங்க அப்பன். ஆமா, வெறும் தண்ணி வாய்ச்சறவங்க தான் எங்க அப்பன். அவ்வளவுதான். ஏஞ்சாமி, இந்த உடம்பு கொடுத்தது எங்க அப்பா. ஆமா. இந்த உடம்புக்குள்ள ஓடக்கூடிய உசுரை கொடுத்தது எங்க அப்பா. இந்த உசுரை கொடுத்த சாமிக்கு நாங்க ஏன் கொண்டு போய் மசிரே கொடுக்கிறோம்? சாமி கொடுக்கணும்ல, வேற எதையும் கேட்டா குடிப்பீங்களா? நீங்க எப்படி கொடுப்போம்? கொடுக்க மாட்டீங்க. வராது இல்ல. அதனாலதான் சொன்ன, உயிரை கொடுத்த சாமிக்கு
மயிரை கொடுங்கடா. எப்படி ஏமாத்திர கூட்டம் எங்க கூட்டம் எப்படி? பத்தியல்ல? ஆமா, அது மாதிரிதான் இந்த கூட ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நேரம் காலம் பத்தாது, வெட்டி எல்லாம் இப்ப அடிக்கிட்டு போயிடுவோம். அதான் சொல்றேன். நீங்களே குறிச்சுட்டே இருக்கீங்க. தெரியுது. பாத்தீங்களா? அப்ப இவ்வளவுலாம் காரணமும் கருத்தும் இருக்காது. ஆமா, இருக்கு இருக்கு. எங்க அம்மா யார் தெரியுமா? உங்க ஆத்தா யாரு? ஆத்தா அப்படி சொல்லக்கூடாதுயா. நான் எப்ப மோய் அம்மானு பேசுவேன். காசு இருக்கிறவங்க நீங்க சாமியார் வந்திருக்கீங்க, உங்க ஆத்தா யாருன்னு கேட்டேன். சரி, ஏன்னா இந்த தாய்க்கு மட்டும்தான் மகத்துவம் அதிகம். சரி. தன் உயிரையே கொடுத்து ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுத்தாலே தாய். அது மாதிரி அம்மா, எங்க அம்மா தான் நாடிலே அமர்ந்து நல்ல வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய நாவுக்கரசி கலைமகள், கலைவனுடைய பையன். எங்க ஆத்தா தான். எல்லாரும் வந்து வர்றவங்கதான் பேசுறீங்க, ஆத்தா ஆத்தான்னு தான் பேசுறீங்க. அப்பனை பத்தி யாராவது ஒருத்த பேசுறீங்க? இந்த அப்பனுடைய பாசம் வெளியில தெரியாதுப்பா. நீங்க அம்மாவுடைய பாசம் தான் வெளியில தெரியும். வெளியில ஊர் சுத்திட்டு வந்தான்னா மகனுக்கு துவச்ச சுட்டு கொடுக்குற ஆத்தால நல்ல ஆத்தா, எங்க ஆத்தா தான் பாசமானதுன்னு சொல்லுவேன். ஆமா, அந்த தோஜைக்கு மாவு தயார் பண்ணது அப்பந்தே, அந்த தோஜைக்கெல்லாம் அடுப்புல கிடக்குறது அந்த அப்பந்தே. எப்படி? ஆமா, அந்த தோஜை முருகெல்லாம் வர்றதுக்கு காரணம் தோஜைக்கெல்லாம் அந்த நெருப்புல கிடக்குறது அப்பேன். அதனாலதான் அந்த முருகல் தோசை வருது. அத அப்பனை பத்தி ஒருத்தரும் கண்டுக்கிறதே கிடையாது. அப்பனை பத்தி சொல்லணுங்க. அதாவது அப்பனுடைய பாசம் அதிகமா வெளியே தெரிவதில்லை. அதனாலதான் அம்மா பிள்ளைய வயசுல பார்த்தா பொண்டாட்டி பைய பார்த்தா. இப்ப பயல்கள் அப்படித்தானே இருக்காங்க. அப்பைக்கு மேல பாசமே இல்லாம இருக்காங்க. 5 வயசுல கேட்டாங்க அப்பே சூப்பர்ன்றான். 15 வயசுல கேட்டாங்கன்னா அந்த ஆள் கிடக்குறேன் போட்டு படிங்கிறான். 25 வயசுல கேட்டோம்னா இப்ப என்ன சொல்றேன், அடையாங்க அவர் தடுக்க நமக்கு செட் ஆகலங்க, அவரோட பேச்சுவார்த்தை எல்லாம் நிப்பாட்டிட்டேன், என் குடும்பம் வேற அவர் குடும்பம் வேற அப்படின்றான். திரும்ப 45 வயசு ஆகுறப்ப என்ன சொல்றான் தெரியுமா? ஏன்னா அப்ப அவனுக்கு பிள்ளை வரணும், அவன் பிள்ளை இவனை படுத்தினான். அப்பத்தேன்னு சொல்றேன் அவன் மையன்ட்ட பையன், எங்க அப்பா ஏய் உன் வயசுல இருக்கப்ப இந்த வீட்டுல எல்லாம் எவ்வளவு சிரமம் தெரியுமா, அவ்வளவு பஞ்சண்டா, ஆனா பசி தெரியாம உங்க அப்பா வளர்த்தாண்டா, பிள்ளையாடா வளர்த்திருக்க நீ நான் பிக்காரி பல அப்படின்னு அவனுக்கிட்ட சொல்லிக்கிட்டு. அப்பதான் அப்பனுடைய பாசம் எப்ப 45 வயசுல இவன் ஒரு பிள்ளைய பத்தவங்க அப்பத்தான் சொல்லுவேன், நீ எல்லாம் பிள்ளையாடா எங்க அப்பா தான்டா சூப்பர்னா. இதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா, இவன் 5 வயசுல சூப்பர்னவே திரும்ப நம்மள சூப்பர்னு சொல்ற 45 வயசு ஆகும். இவன் 45 வயசுல நம்மள சூப்பர்னு சொல்றப்ப நடு வீட்டுல நம்ம போட்டோல மாலை மாட்டி நம்ம தொங்கிக்கிட்டு இருப்போம். அப்ப இவன் சூப்பர்னு சொன்னா என்ன, சொல்லாம இறந்தா இதுதான் உலகம். என்ன பண்ண சொல்லி இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதை பல வகையாக சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இடமெல்லாம் சொல்றேன் சாமி, அது கேட்கறாங்க அது வேற. அவ்வளவுதான் சொல்ல வேண்டிய கடமை. நம்ம போய் நம்ம மனசுக்கு திருப்திக்காக அவ்வளவுதான். வயசான அதாவது பெற்ற கண்ணுக்கு தெரியாத கடவுளை தேடி கோவிலாக அலைவதை விட நம் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் நம்மை பெற்ற தாய் தந்தை, அதுவும் அந்த தாய் தந்தை வயது முதிர்ந்த காலத்துல எவன் ஒருவன் அவர்களை பேணி பாதுகாக்கிறானோ அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கை உயர்ந்துட்டே இருக்க மாட்டோம். அப்படியா இருக்கு இன்னைக்கு. யார் சொல்றான்? வயசான காலத்துல பசியால வாழ்ற அப்பனுக்கு ஆத்தாளுக்கு 2 இட்லியோ டீ தண்ணியோ வாங்கி கொடுக்காத பரதேசி பயிலுக செத்து போனோம்னு போட்டோ வச்சு பணியார சுட்டு வச்சு படையல் போடுறாங்க. விலகுமா அந்த நாடு? முடியவே முடியாது. எத்தனை காந்தி வந்தாலும் எத்தனை அண்ணா வந்தாலும் நாடகம் முடியாது. நம்மளை சொன்னா நம்மள லூசுன்றாங்க. அது ஊர்ல சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம கூட்டத்திலே சொல்றாங்க. நான் இந்த உலகத்துல நான் நேரடியாவே சொல்றேன், எங்க ஊர்லயே சொல்றேன், என்ன பைத்தியக்காரங்க. ஆமா, என்ன நல்லது சொல்றோம்ல, அப்ப லூசு தான். என்ன பண்றது, எல்லாமே அவன் செய்ய நோய் அம்மானு பேசிட்டு தெரிஞ்சோம்னா நல்லவன் சொல்லுவாங்க. அப்படிங்கிற காரணம் இருக்கிறது. ரொம்ப நேரம் நிக்க வச்சு எதுவும் சாப்பிடுறீங்களா? இல்ல நான் அப்படி எல்லாம் ஒண்ணு சாப்பிடுற ஆள் இல்ல. ஆமா, நாங்க தமிழர்கள் எங்க வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கறது எங்களுடைய பண்பாடு. இந்த பண்பாடாவது இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து 2 பெண்கள் உள்ள இருக்காங்க. அப்படியா? ஒன்னு என் தங்கை, ஒன்னு என் போக்குவரத்து. இந்த போக்குவரத்து வருமா? போக்குவரத்து தந்து கேட்டாவது வந்துருவேன். அப்படியா? வரும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த போக்குவரத்தை கூட்டிட்டு வாங்க, நான் பாக்குறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னது, அது ஏன் ஆதிசாமி அடுத்து வர்றது. சரி, அதுல நம்ம அணையும்னு பாக்குறேன். சரி, அணைய மாட்டேங்குது. என்ன பண்ண? நல்லாத்தான் இருக்கா, நல்லா பேசுறான். சரி, கடைசியில வந்து நீங்க வந்தது வந்துட்டு பெரிய மனுஷன், நம்மளை பத்தி 2 வார்த்தை நல்லதை எடுத்து சொல்லி பையன் நல்ல பையன் நல்லா வச்சுக்கலாம் நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்மளை பத்தி 2 வார்த்தை எடுத்து சொல்லி விடுகிறதுக்குள்ள என்னை எனக்கு புனைச்சு விட்டு போனீங்கன்னா போதும். புனைஞ்சு விட்டு போகணும். அந்த வேலையா செலவு கூட தரேன். தெரிஞ்சு வச்சுல இந்த பூட லட்சணம் என்னன்னு
சரி கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க போ. வாடி செல்லம் வாடி 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 நார்கர் சுவாமிகள் இடது கையினால் எழுதிய திருப்பாடல் மூலம் சொல்றியா சாமி சொல்றியா அம்மா செய்யறத மயம் பார்த்த ஒரே மேடை இந்த ஊர் மேடை ஐயா. மாமனாரு ரொம்ப சந்தோஷப்பா. ஆகா எல்லாம் ஒற்றுமை. ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கு கால் வலியெல்லாம்? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. காலையில தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் நாடகம் போடும்ல, ஒரு வாரத்துக்கு போக கூடாதுன்னுட்டாங்க. ஆனா நான் அடங்க மாட்டேன். ஒரு வாரம் தானே நாடகம். சந்தோஷம் சந்தோஷம் தான். சரி அம்மா கூப்பிட்டுமா? அப்பா கூட்டிட்டு வாங்க. சுவாமி 1 மணி நேரம் பாடுனீங்க, நல்லா இருந்துச்சு. தொண்டை வறண்டுக்கு கொஞ்சம் பால் சாப்பிடுறீங்களா? இல்லன்னா பழம் சாப்பிடுறீங்களா? அப்பா உங்க பால் வேண்டாம், எனக்கு பழமும் வேண்டாம். ஏன் சாமி எப்படி கடுக்கு புடுக்குன்னு பேசாதீங்க. முடியாதோட உங்களை பார்க்க எவ்வளவு ஆசையா நான் வந்திருக்கேன். வேற ஒரு நடனம் அங்க இருந்தா வருமா? அதத்தான் அப்ப கேக்குறேன். டேய் உன் வாயெல்லாம் பால் ஒழுகிருக்கேன், யாரா கொடுத்ததுன்னு. அந்த சின்ன பையன் பாரு, இந்த ஒரு வரல இப்படி மேல போக்குடா தூட்டு பிடி சொன்னான் பாரு. தோட்டுடைய அவன் அன்னைக்கு பால் குடிச்சு அவன் பாடுனானா அதுல ஒரு ஞானம் இருந்தது. அதான் திருச்சி வச்சுக்கிட்டு நீங்க பால் குடிங்க. இந்த பாலை குடிச்சு விட்டு நான் அவர் பிரியப்படல விட்டு. அவர் வாய் ரொம்ப சின்ன வாய், அடங்காது. வாடா செல்லம், வள்ளி பண்ண குட்டு குட்டுன்னு ஓடியா பாப்பா. சுச்சு மணி காலை பத்தி வள்ளிக்குதா ஓடி வாடா செல்லம். வாடா 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 வாடா. கால்ல தான அடிபட்டுக்கு, அங்க நல்லா இருக்குங்க. அதனால கை கட்டுவியாக்கா? என்ன விஷயமா கூட்டிங்க? உனக்கு சின்னதா வேணும். என்னதா வேணும்? என்னதா? சின்னதா. சின்னதா இருக்காது. அப்ப கேன்சல். கேன்சல் கேன்சல். காலையில வேணா கோயில போய் காசு வெட்டி போட்டு முறைய மாட்டீங்க. ஆமா மேடத்துக்கு சாமி வந்திருக்காரு. ஆமா ஆமா ஒன்னால வந்திருக்காரு. நம்ம சாமி வந்திருக்காரு. அழைத்து வருது. ஏ கான பிரியரே கலக பிரியரே சாமிய பாத்தே நல்லா இருக்காங்க. சுவாமி தங்களுடன் நான் ஏற்கனவே செப்பினேன். என் தங்கை வள்ளி அந்த குழந்தை இந்த குழந்தை தான். சாமி குழந்தைதானா? அது இந்த குழந்தையா? அவருக்கு ஒரு வரவேற்பு. இசைப்பவரே செய்ய
நான்கு வேதமும் 6 சாஸ்திரமும் 18 புராணமும் 28 ஆகமும் 32 தான தர்மம் 64 கலைஞானம் 97 தத்துவ நன்கு உணர்ந்தவர் யாகிசை வல்லர் யார பெரியரே இரவும் வரவேற்க நேரடிய உங்கள் வருகைக்கு தாய்கள் சிறந்த கோவில் மிலை தந்து சொல்லிக்க மந்திரமில்லை என்று சொல்வது போல நாங்கள் இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை சுவாமி. எனக்கு ஒரே ஒரு வரம் தாருங்கள். என்ன வரம்? நீ தள்ளுமையா அந்த பக்கம். நான் தான் தள்ளுறேன்னு சொல்றேன். நான் சாமி கிட்ட கேட்கிறேன். கேள்மா சாமி, சற்று பெரியதாக உள்ளதை உங்கள் இரு கை பக்குவத்தினால் சிறியதாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் சிறியதாக இருந்ததை என் கை பக்குவத்தில் தான் பெரியதாக ஆக்கினேன். இவருக்கு சிறியதாக உள்ளதை பெரியதாக மாற்ற வேண்டும். அதுக்கு உன் வாயில் தான் இருக்கிறது. நன்றாக இருக்குமா? அந்தர்கள் உச்சாரம். நீங்க உள்ள போங்க. உள்ள வந்து செய்றீங்களா? பின்னாலே வர்றேன். சாமி, இன்னைக்கு செய்வீங்களா? அவர் பாவமணி, அவர் செய்ய முடியாம வண்டியிலே படுக்க. அவர் என்ன பார்த்தா செய்வாரு. சரி, போயிட்டோம். நீங்க இப்ப சொல்லுங்க, பிரம்ம மூத்திரம் வரப்போகுது. நீ உள்ள போமாறேன். உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வை. வந்து எல்லாம் சரி. போயிட்டாங்க. வாழ்க வளர்க வளர்க. அழகான ஒரு வரவேற்பு. அற்புதமான கொஞ்சம் வலிமை நம்ம சார்பு. அழகான ஒரு வரவேற்பு, அற்புதமான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகனை வணங்குற பொம்பளை பிள்ளைன்னு எனக்கு தெரியும். இருந்தால் கூட நீ கொடுத்த அந்த வரவேற்புக்கு தகுந்த மாதிரி உனக்காக ஒரு வாழ்த்து. கடவுள் நினைத்தான் மன நாள் கொடுத்தான் வாழ்க்கையில் உண்டானது. அவரே நினைத்தான் உறவை மறத்தான் இன்னும் உண்டானது. கண்ணி தமிழ் எடுத்து கவிதை சமூகத்தில் வகையில் வைத்த என் தலையை இந்த இடம் பெருமை அடைய வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும். தமிழ் பேசணும்னா 2 பேர் வேணும். தாயில் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. இந்த உலகத்துல தாயில் சிறந்த கோவில் இல்லைன்னு சொன்னா எதை சொல்லுவோம்? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னா எதை சொல்லுவோம்? எடுத்துக்காட்டு அவசியம் தேவை இல்லையா? தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னீங்க. இது என்ன காரணம், எதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா நீங்க சொல்லுங்க. அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், பேசுங்க. ஏன்னா ஜமதக்கன்னி முனிவருடைய மனைவி ரேணுகாமா என்ன பண்ணாங்க?
தன்னுடைய கணவனை நினைத்து ஆத்துக்கு போய் நீராடிட்டு மணல் எடுத்து மண்மன செய்து நீரை எடுத்துட்டு வந்து கணவன் காலை கழுவி பாதுகாப்பு செய்வது திறந்த ஒரு விளக்கம். ஒரு நாள் என்னாச்சு, அதே போல ஆத்துக்கு போய் நீராடிட்டு மணல் எடுத்து மண்மன செய்து நீரை வெல்லும் போது காந்தரனாகப்பட்டவர் மேல் நோக்கமா போறாரு. அவருடைய உடம்பாகப்பட்டது ரொம்ப நிழலாக தெரிந்தது. ரேணுகாம தண்ணியை வெல்லும் போது பானை உடைஞ்சிருச்சு. பானை உடைந்ததையே அவங்க மனசால நினைச்சதுனால பானை உடைஞ்சிருச்சு. அப்பா ஜபதக்கணி கூப்பிடா, ரேணுகா நீ மனசாலை கற்பை இழந்து விட்டாய், உன்னை நான் மனைவியை ஏத்துக்க முடியாது, நீ எனக்கு தேவையில்லை, உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு, தன்னுடைய மயங்களை கூப்பிடுறாரு 3 பேரை. உனது தாயி மனசாலை கற்பை இழந்து விட்டாய், உயிரோடு விடக்கூடாது, கொண்டு இருங்கப்பா. அப்ப என்ன சொல்றாங்க, அப்பா என்னை பால் ஊற்றி சீதத்தை வளர்த்த தாயி நாங்க 3 பேரும் கொல்ல மாட்டோம், நீங்களாச்சு அப்பாவாச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒதுங்கிடுறாங்க. பரசுராமனை கூப்பிடுறாரு, பரசுராமா உனது தாயி உனது கோடாலைகளை வெட்டி கொண்டுட்டு வாப்பா. தந்தையே எனது தாயை வெட்டி கொள்ள சொல்றீங்களே, என்ன வளர்த்த தாயே என்ன தந்தையே அப்படின்னு சொல்றீங்க. நான் சொன்னதை நீ செய், சரி நீங்க சொன்னபடி நான் செய்யறேன். நான் என்ன வரம் கேட்டாலும் நீங்க தரீங்களான்னு தந்தை கிட்ட கேட்ட போது, நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தரேன், நான் சொன்னபடி நீ செய். அப்படியா? எனது தாயை நான் விரட்டிக்கிட்டு போகும்போது என்ன பண்றான், ஏகாலி என்று சொல்லக்கூடிய சலவை தொழிலாளி வீட்டுக்குள்ள போய் ரேணுகாமன் நுழைகிறாங்க. எப்படி தன்னுடைய உயிரை காவந்து விட வேண்டும் என்று. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அம்மா எங்களை தஞ்சம் என்று எங்களை நாடி நீங்க வந்துட்டீங்க, உங்க உயிரை நான் காவந்து பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க, குடித்திருக்கக்கூடிய சேலையை கொடுங்க, நான் கட்டிக்கிட்டு எதுக்க நிக்கிறேன்னு எதுக்க நிக்கிறாங்க. பரசுராமன் தாயை விரட்டிக்கிட்டு போறாரு. தாயை விரட்டிக்கிட்டு போகும்போது என்னாகுது, பரசுராமன் கோடாலியை வீசிய போது முன்னாடி விழுவது ஏகாலி பெண்ணுடைய தலையும், இரண்டாவது தான் தாயுடைய தலையும் வெட்டப்பட்டது. வெட்டி உடனே விறுவிறுன்னு வர்றாரு தந்தை கிட்ட. தந்தையே எனது தாயை கோடாலையே வெட்டி கொள்ள சொன்னீங்க, கொண்டுட்டேன், இப்ப உங்ககிட்ட நான் வரம் கேட்கிறேன், அப்ப உனக்கு என்ன வேண்டும்டா அப்படின்னு தந்தை கேட்கிறாரு. நீங்க வைத்திருக்கக்கூடிய கமண்டலம் என்ன சொல்லக்கூடிய நீரை மட்டும் கொடுங்க பாரு, வாங்கிட்டு போறோம். வாங்கிட்டு போய் தாயுடைய உடம்புல ஏகாலி பெண்ணுடைய தலையும் ஏகாலி பெண்ணுடைய உடம்புல தாயுடைய தலையும் மாறி மாறி வெட்டி வைத்து தண்ணீர் தெளித்து உயிர் உண்டாக்கிட்டு வர்றான். என்ன காரணம், மந்தையில் வெட்டப்பட்டதனால் மந்தையம்மனாகவும் உருமாறி வைத்த காரணத்தினால மாரியம்மனாகவும் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வதை போல தாய்க்கு உயிர் கொடுத்து பெருமை சேர்த்தவன் பரசுராமன். அதனால்தான் தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்ல. அப்படியே இந்த கதையை கொஞ்சம் மாத்தி நான் பேசுறேன் பாருங்க. எப்படி, சோழ நாட்டுல கமலாவதி ஒரு பெண் இருந்தா. இந்த கமலாவதிக்கு சுந்தர சோழனுடைய புருஷன் பேரு. கர்ப்பமா இருக்கா, குழந்தை பெறக்கூடிய நேரம் இருந்தது. அங்கே ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. இந்த நேரத்துல நிலம் குறிஞ்சி நிலம், அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நங்கை பகுடி. இங்க வந்த நோக்கம் காவலுக்கு வந்திருக்கேன். என்ன காவல்? திணைக்காவல். எதுக்கு நீ திணை காவல் வரணும்? திணைக்கு எதுக்கு நீ காவல் வரணும் கேக்குறேன். நான் தான் வரணும். என்ன காரணம் இருக்கணும்ல? ஏன்னா கருந்தனை எங்களுக்கு செந்தனை செந்தூர் வடி வேலை நிற்கணும், அபிஷேகம் செய்து இறைவனை வழங்குவதற்காக இங்க வந்திருக்கேன். அதைத்தான் சொன்னா, வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை, குகன் உண்டு குறை இல்லை. முருகன் கையில வேல் இருக்கு பாத்திருக்கியா? இன்னைக்கு முருகனுடைய வேலுக்கு மட்டும் அபிஷேகம் ஊருக்கு பாத்திருக்கியா? அந்த ஊர்ல முருகனுடைய வேலுக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும், முருகனுக்கு அபிஷேகம் நடக்காது. அது என்ன ஊர் தெரியுமா? அதுதான் திரும்பிய பரமகுன்றமாக அமைந்த திருப்பரங்குன்றம். முருகன் தான் வேல் இருக்கணும், மயில் இருக்கணும், பாம்பு இருக்கணும், சொல்லி இருக்கணும். இது 4மே இல்லாத ஊர் பாத்திருக்கியா? முருகனுக்கு 5 முகம். 5 முகம் யாருக்கு இருக்கான்? என் தம்பி இல்ல, நான் கேட்க மாட்டேன். 5 முகம், 5 முகம் தோன்றின் 6 முகம் 5 முகம் யாருக்கு? சிவனுக்கு. அதே போல முருகனுக்கு 5 முகம் உண்டு. கோயம்புத்தூர் மாவட்டம் ஓதிய மலையில இன்னைக்கு முருகனுக்கு 5 முகம் இருக்கு. 4 முகம் பார்த்திருக்கியா? 4 முகம் பார்த்திருக்கியாமா? திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டில 4 முகம் முருகனுக்கு. ஆமா, அதனால சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, வேலுக்கு அபிஷேகம்னா இங்க. இன்னைக்கு மயில் வடிவில் ஒரு ஊருக்கு தெரியுமா? ஒரு மலையே இருக்கு மயில் வடிவில், அதுதான் குன்றக்குடி. அதுக்கு மயில் பேரு. என்ன ஒரே
மயூரகிரின்னு பேரு. குன்றக்குடி. மடைந்து அறிவை தெளிவை பேரனமே என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம். நீ என்ன பருவம் அடைஞ்சிருக்க? 3வது பருவம் மங்கை பருவம் அடைஞ்சிருக்கேன். காற்றுள்ள பருவம் தூத்தி கொள்ளணும், ஆடி பட்டம் தேடி விதைக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆடியில விதைச்சா எப்ப மழை பெய்யுமா? ஐப்பசியில மழை பொழியணும். இன்னைக்கு பருவத்துடைய மாற்றங்கள்லாம் மாறிவிட்டன. பருவத்துடைய மாற்றம் மாறினதுனால தான் ஒரு மனுஷனுக்கு உடம்புல இப்படி சிக்கல் இருக்கக்கூடிய காரணம். இருந்தாலும் கூட நாளைக்கு சென்னை நடத்துக்கு போயிட்டு வரீங்களா? நாளைக்கு சென்னை நடத்துக்கா போயிட்டு வாங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக நிலத்திலே நீர் பருவத்தை அடைந்ததனால் உனக்காக ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கல்யாணத்தை உனக்கு பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு சௌரியம்? கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். என்ன சௌரியம்னா அது என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு முடிவு வந்துருச்சு. என்ன முடிவு? நான் முடிவு பண்ணிட்டேன். பள்ளி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு. நீ என்ன நினைக்கிற? சாமி என்ன நினைக்கிறேன்னு நீங்க பார்த்து சொன்னதே விவரம் தெரியும். என்ன நினைக்கிறேன்னு நான் எதுவுமே நினைக்கல. இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தவர்கள் நிறைய பேர். ஆமா. காரைக்கால் அம்மையாருக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? சிவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அம்மை யாருன்னு கேட்டா அந்த அம்மா மட்டும்தான். ஆமா, அங்கேயும் இந்த பழம் தான் பிரச்சனை. ஒரு பழத்துக்கு இந்த வகையில் திரும்பி என்ன ஒரு மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிருக்கோம். இந்த அம்மா உண்மையை சொல்லி பிடிச்சு இன்னொரு பழம் இருக்குதுன்னு சொல்லலாமா? குடும்பம் போச்சு. அந்த ஆள் பார்த்தேன், ஏப்பா இது சாதாரணப்பட்ட பொம்பளை இல்லை, இந்த அம்மா நம்ம வாழ முடியாது அப்படின்னு பொண்டாட்டியை விட்டுவிட்டு உன் மாதிரியே பொண்டாட்டியை விட்டுவிட்டு இன்னும் ஒரு 2 வீடியோ காமிக்கிறேன், அதை சேர்த்து சொல்லுங்க. அப்படியா? கதை அப்படி நடந்திருக்கு பாருங்க நாட்டுல. அப்படி நடந்த உடனே நான் இந்த பையன் அந்த ஆள் என்ன பண்ண தெரியுமா? பரமதத்தனே பொண்டாட்டி விட்டுவிட்டு அவன் வேற வங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். புள்ளையும் பிறந்துருச்சு. இந்த அம்மா போகணும் புருஷனை தேடி, புருஷனை காரணமேட்டு போய் பார்த்தா இங்க புள்ளையோட அந்த அம்மா இருக்குது. அந்த அம்மா என்ன தெரியுமா? பார்த்துச்சு, இனி இந்த வாழ்க்கை நமக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு நினைச்சுட்டு அது பாட்டுக்கு செவனேன்னு எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்படி எல்லாம் காலகட்டத்திலே மனிதன் வாழ்கின்றான் என்பதுதான் எடுத்துக்காட்டு. ஒண்ணு இல்லைங்க, தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பா பட்டத்தாரே என்னுடைய கவுண்டர் அழைஞ்சிருக்காரு. என்னம்மா அப்படி அழைகிற பொழுது அக்காக்காரி பார்த்துருக்கான். என்னடா அது இவனால நமக்கு பெரிய அசிங்கமா இருக்க, இவனை எப்படி கொண்டு விடணும், எப்படி இவனை கொண்டு விடணும் அப்படின்னு அக்காக்காரி நினைச்சு அப்பம் செஞ்சு தம்பியை வீட்டுக்கு வரவழைச்சு அப்பத்துல விஷயத்தை வச்சு, தம்பி இந்த உனக்கு பிடிச்ச அப்பம் அப்பமா அப்பமா அப்பம். ஆமா, அந்த ஆள் கையில் வாங்கி பார்த்துக்கிட்டு இப்படி பார்த்தா இல்ல ஞானம் போட்டு வச்சு, ஆஹா இந்த விஷம் இருக்கு அப்படின்னு ஒரு அப்பத்தை தூக்கி ஓட்டு மேல எரிய தீ பிடிச்சே இருந்துச்சு. ஏன்? அதுதான் உருவான கதை. கண்வினை தன்னை சுடும் ஓட்டு அப்பம் வீட்டை சுடும்டான்ட்டேன். நாட்டுல நடந்துட்டு இருக்குது. அதனால நான் பார்த்த மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா வாழ்க்கை உனக்கு சுலசமா அமையும் அப்படிங்கிறதுக்காக மாப்பிள்ளை பேரை சொல்றேன். கேக்குறியா? சொல்லுங்க. யாருங்கிற விவரத்தை? மாப்பிள்ளை சா நான் சொன்ன பேரு மாப்பிள்ளை யாருன்னு உனக்கு காலம் விழுதா? ஓம் என்ற பிரணவத்தை உட்கார்ந்து அமர வைத்து காதிலே ஓதியவன். என்ன சொல்றது சம்பிரதாயம்? எந்த கடவுளையும் வாங்க, முருகன் விட்டு வாங்கினா போதும். நான் நம்புறதே இல்லை, நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டேன். ஆமா, அப்ப என்ன காரணம் அப்படின்னா முருகனுடைய பெருமையை உலகத்துக்கு சொன்னவர்கள் இப்பதே பேரு. அதைத்தான் சொன்னார். உருவம் ஆகி அனாதையாய் பலமாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனி ஆகி கருணை ஒரு முகங்கள் ஆறும் கரங்கள் பணிகின்ற கொண்டு ஒரு திரு முருகன் உலகமைய அப்படிப்பட்ட சிறப்பானவன். அந்த முருகனை நீ கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, இந்த உலகம்லாம் யாரை போற்றோம்? உன்னையும் சேர்த்து போற்றோம். இதைத்தான் சொன்னான், ஏறுமையில் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமணி யாழ்மணி தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடும் சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று. 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே மணிக்கு நீ சொல்லணும். அதை என் காதால கேட்கணும். சொல்லுவாங்க. 5 வடை வீடாக முருக பெருமானாக இருந்தாலும் 6வது இந்த வள்ளியை முருகனை திருமணம் செய்வதற்காக பார்த்து வந்திருக்கீங்க. பார்த்து வந்த முருக பெருமான் எனக்கு வேணாம், முருகனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், 2ஆம் தடவை போக மாட்டேன் சாமி. ஓ 2ஆம் தடவை போறதா பிரச்சனையா? ஆமா.
வாழ்க்கையில ஒண்ணுக்கு பெருமையா ரெண்டுக்கு பெருமையா? எப்பவுமே தரமா இருக்கு எனக்கு தாராளமா போகும். அது வேற. ஒண்ணுக்கு பெருமையா ரெண்டுக்கு ரெண்டு தான் பெருமை. என்ன நடக்கிற வழி ஒண்ணுதான். எத்தனை கால் இருக்கு? ரெண்டு இருக்கா? சிட்டி செய்யற வேலை ஒண்ணுதான். ரெண்டு கை இருக்கா? பார்க்கிற பார்வை ஒண்ணுதான். ரெண்டு கண்ணு இருக்கா? கேட்கிற செய்தி ஒண்ணுதான். எத்தனை காது இருக்கு? காது ரெண்டு இருக்கு. பாம்புக்கு காது இருக்கா? பாம்புக்கு அப்புறம் எப்படி மறுபடியும் அது ஆடுது? ரொம்ப நீங்க உடம்பு ரொம்ப வலிவங்க நீங்க கேட்கிறேன். பாருங்க இந்த அம்மா முருகனை வேணாங்குது. வாழ்க்கையில பொண்ணு கிடைக்கிறது பெரிய, மாப்பிள்ளை கிடைக்கிறது பெரிய பிரச்சனை. ஆமா, இதே ஒரு பொண்ணை காமிச்சு சிட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன சொல்லுவாப்ல? பாக்குறதுக்கு. அதனால அந்த முருகனை எப்ப நீ வேணாம்னு சொன்னியோ, முருகன் வேண்டாம் உனக்கு அவசியமா நடத்துவேன் கல்யாணத்தை. அதனால அந்த அதை வச்சிருங்க. ஆமா, நான் முருகப்பெருமான் உனக்கு வழக்கு மனமுடிக்க முடியும் நான் இல்லை அப்படிங்கிறது சத்தியம். முருகா முருகா வாங்க. உணர்ந்து ஓதுவதற்கரிய தந்தை சிவபெருமான் ஒரு நாள் தமதி சமதராக எழுந்து விட்டிருக்க 30 கோடி தேவர்களும் 40,000 சிவார்களும் பரமேஸ்வரனின் பாதங்களில் சாஸ்தாக நமஸ்காரம் செய்து சிங்கமகன் சூரபத்மன் தாருணாய் அசுரர்களால் தங்கள் ஏற்பட்ட துன்பங்கள் எடுத்து கூறி காக்க வேண்டும் கருணை கடலை என்று முறையிட்டார்கள். சிவயுற்ற சிவபெருமான் யாம் கொடுத்த வரத்தை யாமே அழிப்பது முறையல்ல என்று கூறிவிட கதிகலைஞ மாணவர்கள் ஒரு வாரம் மனம் தேறி ஆதியும் நடுமீரும் வரவும் உருவம் ஒப்ப ஏதும் வரவு போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்தென்ற விமலா ஓர் குமரன் நீதர வேண்டும் நின்பால் நினையே நிகழ்க்க என்கின்ற அரிய வாய்த்த சொன்னார்கள். படமகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய ஈசானம் தற்புணம் அமதயம் சச்சிவதம் அகரம் என்கின்ற 5 பொங்கலோடு ஆனா பெண்ணா அழியா என்று அறிவித்து கூற முடியாததும் பரம ஞானியர்கள் கண்கள் கொண்டு வந்து தெரியக்கூடிய அதுவும் தன்னோடு சேர்த்து அந்த 6 முகங்களில் உள்ள 6 நெட்டுக்கண்களிலும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அநாதகம் அடிபரவு சக்தி ஆங்கே என்கின்ற 6 அக்னி புலம்பலை வெளியிட்டார். அக்னி புலம்பலால் இந்த உலகம் அழிந்துவிடுமே என்று அஞ்சிய அக்னி தேவன் தீப்புலம்பலை தன் கரங்களில் தாங்க தீப்புலம்பல் உபத்தை தர மாட்டாமல் அவர் சென்று வாயுதேவனுக்கு கொடுக்க வாயுதேவனால் உபத்தை தர மாட்டாமல் அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே இயந்தவன் என்ற இங்கு குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இந்தவன் நெஞ்ச இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் உணர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் உணர வைத்தாய் உமையின் தாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி
சந்திப்போம் நாரத மகர்ஷி என்ன சதி திட்டத்தோடு வருகிறார் என்று தெரியவில்லை. காட்சி தந்தார் அருளாக நிறைவாக முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக மூன்றாக நின்றவன் தான் குருவாக தோன்றாமல் தோன்றுகின்ற துணையாக அருளாக ஆதி முதலாக மணி அறிவிக்க மனிதருக்கு ஆதி முதலாக மணி அறிவிக்க மனிதருக்கு நீதி சொல்ல வந்த வந்தார் முறையாக ஜாதி மதம் என்று நின்றார் அருளாக இனிதாக அருளாக சித்திமேலமா மனிதனின் வார்த்தைகள் இடம்பெறவில்லை. நலம்புறடைய அருள்வாதை வர்க்கத்தவருடைய வருகைக்கு நல்வரையாக வேண்டும் என்று காணப்பாடி தங்களை அடியனும் காணத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும். புறப்பட்டு பிறப்பிடால் வரும் இறப்பட்ட தவையோக ஞான நிலை இணைந்து சகல நேரத்தும் சகல சபாய்களையும் வாரி விளங்க காத்திருக்கும் வீணாகன பிரியனே வருக பிரம்மனின் துறையை வருக கலைவாணியின் யாழிசைவனுடனே வருக வருக வருக. புறப்பட்டு அப்படின்னா பிறப்புன்னு ஒன்று இருந்தாலே இறப்புன்னு ஒன்று தான். ஆமா, உங்களுக்கு பிறப்பே இல்லைன்னு நான் சொல்றேன். பிறப்புன்னு ஒன்று இருந்தாலே இறப்பு. அதனால அதெல்லாம் கடந்தவர் தாங்க. பராபரத்தில் பரம் தோன்ற இதுல என்ன குழப்பம் கேட்டா, பரா என்றால் அது கண்ணுக்கு தெரியாத இருட்டு. சரி, பரா அதாவது அருவம் பார்க்கலாம். பரம் தோன்றி என்றால் அதுதான் வெளிச்சம். முதலாக ஒரு வெளிச்சம் தோன்று இந்த உலகத்துல ஜோதி. கடவுளை முதல் எப்படி பார்த்தோம்னா வெளிச்சம் விடுதல பார்த்தோம். ஜோதி வெளியில் பார்த்ததற்கு அப்புறம் தான் சிவன் தோன்றினான் என்பது கதை. அதனாலதான் ஒரு சூளமோ ஒரு விளக்கோ ஏதாவது ஒரு ஏற்றி வளர்ந்ததுக்கு என்ன காரணம் கேட்டா, என்னதான் இதெல்லாம் உருவம் எல்லாம் விநாயகர் பெருமான் இப்படி இருப்பாரு, சிவன் இப்படி சூழாயத்தோட அப்படிங்கறத யார் உருவாக்குனா, அது கேரளத்தை சேர்ந்த ரவிவர்மான் என்ற ஓவியம். மிகப்பெரிய ஒரு உலக ஓவியம் ரவிவர்மா கொடுத்ததுதான் உருவங்கள் அனைத்தையும். அதுபோல திருவள்ளுவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி யாரு வரைஞ்சு கொடுத்தான்னா அது வந்து வேணுகோபால் சர்மாங்கிறவர். இப்படி ஒருவர் ஒரு உதயத்தை அவருடைய கற்பனை கிட்ட இது போல. ஆனால் வெளிச்சம், இந்த விளக்கு, ஜோதி, நெருப்பு, பஞ்சேந்திரியங்கள் தான், பஞ்சபூதங்கள் தான் இறைவன் இருக்கிறார். காத்துல இருக்காரு, நெருப்புல இருக்காரு, ஆகாயத்துல இருக்காரு, பூமியில இருக்கு. அந்த பஞ்சபூதங்களை வணங்குறது இந்த விளக்கேற்றம். இப்ப பராபரத்தில் பரம் தோன்றி, பரத்தில் சிவம் தோன்றி. முத யாரு தோன்றதுன்னா சிவன் தோன்றாரு. அந்த சிவனுக்கே பாடம் சொல்றாரு. நீங்க சொன்னீங்களே தென்பழனி குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே அன்பழகன் வீற்றிருந்தான் அழகாக. அதனாலதான் அவர் பேராசிரியர் அன்பழகன். அப்பாவுக்கே பாடம் சொன்னார்னா அப்ப அவர் என்ன சின்ன ஆசிரியரா அன்பழகன். அதனால வெறும் அன்பழகன் சொல்றாரு, பேராசிரியர் அன்பழகன். பேராசிரியர் அன்பழகன் அப்படி காணப்படுது தங்களுக்கு அடியுடைய எளிய இனிதான துறஞான இசைவேனாயம்
உரைக்க நிகழ்த்தும் எடுத்து கிடந்து உரைக்க நிகழ்ந்து அனைத்தும் எடுத்து உரைக்க வாரும் நாரதே முனியே முருகனாக நினைக்கும் திண்டுக்கல் சிவன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக முன்னாடி கொடுக்கப்படுகின்றது. என்ன சட்டம் போச்சு? முன்னாடி இணைக்கு பெருமை சேர்த்த ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் விழாக்குவருக்கும் இந்த நாடத்தை பிரார்த்தனை நாடமாக நடத்தி கொண்டிருக்கும் அந்த மதிப்புக்குரிய தனுஷ்கோடி ஐயா குடும்பத்தார் அவர்களுக்கும் நம்ம பேர் என்ன? காளியம்மாளா? காளியம்மாள். காளியம்மாள் சார்பாக நன்றி. நமக்கு ஓரளவுக்கு பார்வை அது வரைக்கும் தெரியும் போல இருக்கே. எமக்கிட்ட ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. போட்டிருக்காங்களா? அலங்காளி கொண்டாடத்தை பெருமை சேர்த்த அன்பு உள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய உங்கள் எல்லோரும் நெஞ்சார் நன்றி. சரி, தாங்கள் எப்பொழுதுமே காரணம் இல்லாமல் எங்குமே சொல்வதில்லை. காரணம் இல்லாமல் நான் தோரணம் கட்டுவது எங்கும் அல்ல. எங்கேயாவது ஒரு கெடுதல் பண்ணணும்னா அங்க நீங்க நிற்பீங்க. ஆமா, அந்த கெடுதலை நல்ல விதமா மாத்திருவேன். நான் கெடுதலை கூட நல்ல விதமாக மாற்றும் தன்மை படைத்தோம். ஆமா, அதனால இப்ப இங்க என்ன பண்ண வந்திருக்கீங்கிறது உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ண வந்திருக்கேன். எனக்கு தெரியும். ஏன்னா எல்லா கெடுதலையுமே ஒரு நல்லது இருக்கு. நல்லது இருக்கு. எல்லா கெட்டதுலயுமே ஒரு நல்லது இருக்கு. எல்லா நல்லதுலயுமே ஒரு கெட்டது இருக்கு. கெட்டதெல்லாம் கெட்டதும் அல்ல, நல்லதெல்லாம் நல்லதும் இல்ல. ஆமா, அதனால செயல் எப்பொழுதுமே ஒன்றுதான். பார்வைதான் வேறுபாடு இருக்கிறது. கனி என்று சொல்லவே இல்லை. என்ன கனி கண்டு வந்திருக்கின்ற அதான் எனக்கு தெரியும். இந்த கனியை வேண்டாம் மறுப்பதற்காகத்தான் நான் நீங்க கனின்னு சொல்ல. இல்ல இல்ல, நீங்க வேண்டாம் மறுக்க முடியாது. இந்த கனி அவசியம் நீங்க அடைஞ்சே ஆகணும். தவறு. அதாவது நான் நினைத்தபடி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா, அது அவருடைய இயல்பு. நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க, அதனாலதான் அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். உன் வாழ்க்கை உன் கையில். அப்ப நீங்க என்னை வற்புறுத்துறது தவறு. இது சட்டப்படியே தவறு. இல்ல, ஒரு ஊர் நல்ல விதமா வாழ நடவடிக்கை கூட எடுக்கலாம். வற்புறுத்துறது அப்படி இல்ல. ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தரை பழி கொடுக்கலாம் என்பது கலைதானே. இந்த உலகம் அப்படி அப்படி சொல்ல முடியும். எப்படி பழி கொடுக்கறதுன்னா நீங்க என்ன கொல்றத சொல்றீங்க? இல்ல இல்ல, கொல்லலாம். அதெல்லாம் வந்து கொலை குற்றமாயிரும். அப்படி பார்க்க போனா இந்த நாட்டுக்காக எத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதோடு சேர்க்கிறது நம்ம? இந்த நாட்டுக்காக எத்தனையோ பேர் ராணுவத்தில் செத்துருக்காங்க. போர்க்களத்துல அது வேற. அதே மாதிரி ஊர் நல்லா இருக்குன்னா ஒருத்தரை கொல்லலாம்னே சொல்றீங்களே. ஊர் நல்லா இருக்கணும், ஒருத்தர் பழியிடலாம். அது என்னால ஏற்க முடியாது. வேற யாராவது சொல்லி வந்துக்கலாம். ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தரை மட்டும் கொள்றதுனால நல்லா இருக்காது. அவரை வேணா திருத்தலாம். நீங்க கொள்றதுனால தானே நடந்த சம்பவம். பொய் வேண்டுமா என்ற ஒரு நிபந்தனை உருவாகிற பொழுது தன் உயிரையும் கொடுத்ததை காப்பாற்றவில்லையா? அந்த சர்ச்சைக்கு வேண்டாம். உயிரை கொடுத்தது வேறமாமா. நீங்க ஒருத்தர் கொல்லலாம்னு சொல்றீங்களே, அது கொலை குற்றமாயிடாதா? அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இவர் நாளை இவர் உயிர் கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா கொடுக்கலாங்க. நீங்க எப்படின்னா உங்க பாட்டை மகாவிஷ்ணுங்கன்னா அவரு சிறைச்சாலே பிறந்தது. ஆமா, அதனால உங்க அப்பாவுக்கு அந்த பழக்கம் இருக்கு, உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. எங்களுக்கு அப்படின்னு நாங்களாம் சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சவங்க. சரி, உங்க அப்பாவை. அதனால உங்களுக்கு நீங்க அதை கொள்றது, சிறைச்சாலை போறது அது உங்களுக்கு சகஜம். சரி, எனக்கு நான் தவறா பிள்ளையா நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இப்ப நீங்க இதை செஞ்சுதான் அவர் முடியாதனால கணிக்க ஏதாவது பெருமையில இருந்தால் எடுத்துக்கொண்டு. ஹலோ ராஜா, மக்களுக்கோ தெற்கதலி தங்கனிற்குமே நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. முருகா அக்கனியை இக்கணமே கொய்யாவள் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா. முருகா மங்கனிக்கு தேன் கதறி மங்கனிக்கு நெடிக்கு ஒரு பூங்கனி பூங்குடி கடவுளை குறித்த யாழ்கணிந்து எனக்கு அளிக்கிற கொய்யாவள்
பொய்து அனைத்து உலகத்துக்கெல்லாம் பெருமை தேடி தர வேண்டும் முருகா. தவறு செய்து விட்டார். இறைவனா இருந்தாலும் கூட சாதாரண ஒரு மனிதன் வந்து மன்னிப்பு கேட்டாங்க என்பதற்கு உங்களுடைய பாட்டனாரே மன்னவர் பணி ஏற்க கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவாரடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணனை கொன்றதுக்காக எத்தனையோ அம்புகளை விடும் பொழுது அர்ஜுன ஒரு அம்பா விடுறாரு. ஆனா உயிரே போகல. ஏன்? அவன் செய்த தானம் தர்மம் பூரா மாலையா காத்து சுற்றி நின்றது. ரத்தம் ஓடுது, உடம்பெல்லாம் அம்பு பாய்ஞ்சிருக்கு. ஆனா உயிர் போகல. அப்பதான் மகாவிஷ்ணு சொல்றாரு, நீ என்ன எத்தனை அம்பா கொண்டு குடிச்சாலும் அவன் உயிர் போகாது. என்ன காரணம்னா அவன் அவ்வளவு தான தர்மம் செய்திருக்கான். அதனால அவன் செய்த தான தர்மம்லாம் அவன் புண்ணியமா அவனை காப்பாத்திட்டு அந்த புண்ணியத்தை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போய் வாங்கிடுறேன். வாங்கினதுக்கு அப்புறம் தான தர்மம் பண்ணா பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டு நான் உங்களுக்கு தானம் பண்றேன்னு சொல்லி தானம் பண்ண அங்க கொடுக்க தண்ணி இல்லை. என்ன பண்ணிருக்கிறான் பாருங்க. இந்த இடத்துல உங்க பாட்டை எப்படி ஆளு கருணை எப்படி ஆளுன்னு இந்த அம்பு மாறல பாய்ச்சிருக்கிற அம்பை பிடிக்கிறானா ரத்தம் பிரிட்டு ஓடிடும். அந்த ரத்தத்தை பிடிச்சி தானம் கொடுக்குறாரு. முதல் நான் செய்த தானம் எல்லாம் மையே சிறப்பு. அப்படி இந்த ரத்தம் அப்படி கையில விட்டோம்னா அவருக்கு இவனுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் என்ன வந்துச்சான். உனக்கு என்ன வேண்டும்? இல்லை என்று ஒருவருக்கு நானும் இல்லை என்று சொல்லாத ஒரு மனதோடு பிறந்தா மனித பெற வேண்டும், அடி பெறவே வேண்டாம். அப்படிப்பட்ட மனிதன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்படி வந்தால அந்த அப்படிப்பட்ட ஆளுங்க நாங்க எல்லாமே அதான் கெடுதல் பண்றதுல நீங்க அவ்வளவு சிறந்தவங்க. என்னமோ பண்ண காத்திருக்கீங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. இந்த கடையை பற்றி ஒரு சில விவரங்களை உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில் நான் நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில் நான் நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில் நான் நிலை வேண்டும்.
ஏய் மரியாதையா பேசுறேன். உன் வயசு என்ன என் வயசு என்னடா வென்று. ஏய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பாக்குறேன், இல்லன்னா தூக்கி எந்த நேரம் பாரு நாங்களும் தான் குடிக்கிறோம் இப்படியா? ஏய் ஊர்ல நான் குடிச்சிருக்கேன்னு காமிச்சு குடிக்கிறேன் போடா. ஏய் காவல்துறை வேற உட்கார்ந்து இருக்காங்க, குடிச்சேன்னு பேச நல்லா அவள கைய வச்சு பாடுறா. வாடா வாடா போங்கடா, நீங்க எல்லாம் எனக்கு ஒரு ஆளு. போடா பக்க மேளத்தை கொண்டு வந்தா லொப்ப மேளத்தை கொண்டு வந்த பெட்டி மிருதங்க ஆள் 2 தாளம் உங்களை எல்லாம் போட்டுக்கிட்டு போங்கடா. டேய் போடா, என்னடா மரப்பு உனக்கெல்லாம். ஏய் என்ன பார்த்தா உலகமே கிட்டு என்னடா இட யாரா மயக்க போட்டு ஆட்டுறது. போனோமா வந்தமானு எவனாவது ஒருத்தன் வாங்கடா, இல்லன்னா அடிச்சு நொறுக்கி போடுவேன், மிருதங்கத்தை நல்ல விலைக்கு விட்டு போடுவேன். அன்பான பெரியவர்களே தாய்மை அட எந்திரிச்சுன்னா போங்களேன், எதுக்கு இப்படி நாடகத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறீங்க? இந்த வேலை எல்லாம் முதலிரவு முடிஞ்சு கிடக்குற மாதிரி இப்படி கிடந்தா என்ன பண்றது? எல்லாம் எழுப்பிடுக்க, அதான் எழுப்பிடு. ஒரு குடம் தண்ணி கொடுங்க, தண்ணியை தெளிச்சு எழுப்புவோம். நாடகத்தை வச்சு புட்டு இப்படி உட்காந்துட்டு தூங்குறீ. ஆனா பெண்கள்லாம் நல்லா முழிச்சிட்டு இருக்கிறீங்களே, நன்றி. இந்த ஊரு பெண்கள் ரொம்ப தங்கமானவங்கன்னா இருக்காங்க. தினமும் ஒவ்வொரு ஊரு நாடகத்துக்கு போகும், முதல்ல பெண்கள் கூட்டம் தான் ட்ரான்னு தூங்கும். அத்தா அப்பத்தோ நல்லா கொண்டே வளைச்சுக்கிட்டு வந்தவுடனே நீ தான் எந்திரிச்சு போன, இப்ப முன்னாடி உட்காந்து இருக்க. அப்புறம் யாருக்காவது இங்க குடிக்கிற பழக்கம் இருக்கா? சும்மா சொல்லுங்க, யாருக்காவது குடிப்பழக்கம் இருக்கா? அப்படி குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா யாரும் போய் இந்த மூத்திர சந்து இந்த முள்வெளிக்காடு இங்கெல்லாம் குடிக்காதீங்க, அது மிகப்பெரிய தவறு. 5000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, ஏசி பார்ல உட்காந்து குடிங்க. யாரு நம்மள வணக்கம், யாரு நம்மள கேப்ப? நம்ம காசு நம்ம குடிக்கிறோம். அது மாதிரி யாரும் ஒரு பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தாதீங்க. என்ன காரணம்? நாடகம் வள்ளி திருமணம் வந்திருக்கிற முருகனே 2 பொண்டாட்டி கட்டையில, நம்ம எல்லாம் சாதாரண மானிட பிறவி. நம்ம 2 பொண்டாட்டி. ஐயோ ஒரு ஆத்தா விளக்கமாத்த எடுத்துட்டு வருது. இன்னைக்கு இந்த காலோட கூட என்னால ஓட முடியாது, நான் என்ன பண்ணுவேன்? அத்தா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 2 பொண்டாட்டி, மதுரை வீரன் 2 பொண்டாட்டி, பெருமாள் 2 பொண்டாட்டி, சித்தி புத்தி விநாயக பெருமானுக்கு 2 பொண்டாட்டி. நம்ம மட்டும் என்ன பண்ணணும்? அப்ப நம்மளும் 2 பொண்டாட்டி கட்டணும்ல. அடே சித்தி பாபு, ஏய் மரியாதையா பேசுற, அண்ணன் சொல்ற வென்று. உன் வயசு என்ன? ஏன் கொஞ்சம் சரக்கு நான் சாப்பிட்டேன்னா மரியாதை இல்லாம பேசுவீங்களாடா? அது ஒண்ணும் இல்ல, கட்டிங் ஃபுல்லு ஆஃப் குவார்டர் ரம்மு ஜின்னு ஒயின்னு 5000 பீரு பங்காடி லெமனு போடுறா ஓட்கா. ஏய் இதுக்கு மட்டும் மைக் செட்ல எக்க வைக்கிறிய, அப்ப நீ இதுல வீக்கா இருக்க. நீ இவ்வளவு நேரம் இதுல நீ சவுண்ட் எக்க வச்சியா? இடுக்கும். ஐயோ புடுங்கிட்டு போட்டான். அதுக்கு போ. சரி நான் உன்னை காமிச்சு கொடுக்க மாட்டேன். நீ நல்லவன் வல்லவன் புள்ளவன். சரியா பேசுறேனா? ஏதாவது வளர்றனா? ஏன்னா ஊருக்காரங்க நாடகக்காரங்க தண்ணியா போட்டுட்டு நாடகத்துக்கு எடுத்துட்டாங்க, நம்மள சொல்லிட கூடாது. சரி ஊருக்காரங்க என்னைய சொல்லிடக்கூடாது. அதனால தண்ணி அடிச்சாலும் நான் தெளிவா இருப்பேன். தம்பி சித்தி பாபு, சங்கத்துக்கு நான் வரையில என்னை யாராவது கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லு. நம்ம நாடகக்காரங்களே சொல்ல பாப்போம். காலையில எந்திரிச்சது கட்டிக்கு, மத்தியானம் எந்திரிச்சது புல்லு, சாயங்காலம் சங்கத்துக்கு வரையில கோட்டு. ஆனா வாடகை வராத. 2 கொய்யாப்பழ இலைய வாங்கி அப்படி நல்லா மென்னு தொதப்பி தின்னுட்டோன்னு வச்சுக்கோ, பக்கத்துல யாரு நின்னாலும் வாட அடிக்காது. அப்படி கல்லு குத்து மாதிரி நிக்கலாம். நம்மள குடிகாரன் யாரும் நாக்கு மேல பல்லு போட்டு பேசக்கூடாது. நீ என்ன பண்ற? நாளைக்கு சாயல் குடியில ஏசி ரூம் போடு. அதுக்குதான் உனக்கு 2 பொம்பளை பிள்ளை நான் ஏற்பாடு பண்றேன். ஏன்னா நீ எல்லாம் உயிர் வாழ்ற மனுஷனா பிறந்தா அனுபவிக்கணும்.
நமக்கு என்ன நல்லவன் ஊர்ல செல வைக்க போறாங்களா? போற்றுவார் போற்றற்றும், தூற்றுவார் தூற்றற்றும், எல்லா புகழும் இறைவன் நக்கு. ஆடனால நீ என்ன பண்ற? 2 பொம்பளை பிள்ளை, ஒண்ணுக்கு சரக்கு எடுத்து கொடுக்க, ஒண்ணு சைடிஸ் எடுத்து கொடுக்க. எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, மகனே 10 பாலியம், 20 இளவை, 30 மூப்பு, 40 நர, 50 ஆட்டம், 60 என்ற சுடுகாட்டுக்கு ஓட்டம்னாங்க. 60 வயசுக்குள்ள எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிடணும். அப்புறம் 65 வயசுல யோசிச்சு பார்ப்போம், இதை செய்ய முடியலையே, இதை செய்ய முடியலையே அப்படின்னு. அதனால கவலையே மனசுல இருக்க கூடாது. எதுக்கு பாடி இருக்காங்க? கவலை இல்லாத மனிதன் ஆறு இருக்குல்ல. எண்ணி தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் தோறும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடி வா, அன்பால் கூட வா. அன்பே ஓடி வா, அன்பால் கூட வா. ஓ பைங்கிலி
சரக்கு அடிச்சாலும் ஏய், மரியாதை இல்ல கவனம் மரியாதை மரியாதை முக்கியம். வெட்டி புண்ணாக்கு உடம்புட்டாக்கு நீ ஏய், எங்க அண்ணன் வரட்டும்டா, அவங்க எல்லாம் பேசிக்கிறேன். ஆறேடா, கை பிள்ளை நீ ஒரு கட்டளை. அகிலோட ஈஸ்வரியே அன்னையே எங்கள் அகமார துதிக்கின்றோம் உன்னையே. அகிலோட ஈஸ்வரியே அன்னையே எங்கள் அகமார துதிக்கின்றோம் உன்னையே புகழும் அகிலோட ஈஸ்வரியே. அகில் மணக்கும் தருந்தனம் மணக்க அகில் மணக்கும் அகில் மணக்க தருந்தனம் மணக்க பாயில் அருள் மணக்க வரையில் எழில் மணக்க வாழும் அகிலாத ஈஸ்வரியே அன்னையே எங்கள் அகமார துதிக்கின்றோம் உன்னையே புகழும் அகிலாத ஈஸ்வரியே. காவிரியால் நடவாடி பதம் பாடவும் உன் பதம் நாடவும் கவிஞனவாடி கதம் பாடவும் அகத்து காணும் பொழிட வெளியே அருள் கூறவும் தாரணரும் சோதரர் துணை தேரவும் நாரணரும் சோதரர் துணை தேரவும் திருமரங்க நாரணரும் சோதரர் துணை தேரவும் தம்ம தானருடன் தேகள் எனை உள்ள வாழ்த்தவும் தம்ம தானருடன் தேகள் எனை உள்ள வாழ்த்தவும் வாழும் அகிலாண்ட ஈஸ்வரியே அன்னையே எங்கள் அகமார துதிக்கின்றோம் உன்னையே புகழும் அகிலாண்ட ஈஸ்வரியே அன்னையே அன்னையே. திருப்பிலே பிறந்த தொன்னன் புகழில் கிடந்து தங்க திருப்பிலே இருந்து வைக்கட்டிலே விழுந்த மதை நெருப்பிலே நின்று கற்றோர் நிறுவனை நடந்தோருட மறுப்பிலே பயின்ற பாவை என் மருங்கிலே வளர்ந்தாள் என்று அமிழ்தனுடைய சொந்தவளுக்கு சிறப்பாயிரம் அடி சிறக்க வைத்த பெயர் அறிஞர்கள் மறுபிலே துண்டிய நண்பர்களே நண்பர்களே நாடக கலார சிவபெருமக்களே உங்கள் அனைவருக்கும் சின்ன நடிகரின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்க கசடரை கற்பதை கற்றவன் நிற்க அதற்கு என்பது பொய்யாமொழியின் மெய்யானதற்கு பெரிய சாதனை ஒன்று நிகழ்த்து காட்டாவுடன் உள்ளுமில்லாம் உம்முடாத வகையில் கதையை நடத்தி சென்று கூறி ஏற்ற பரப்புகிறேன். மீண்டும் வணக்கம். நாரத கூறியபடி வேண்டுவனார் மாதிரி நாம் வந்து விட்டோம். ஆளோ என்கிட்ட யோசிக்கிறார், யோசிக்க காணவில்லையே. ஓஹோ, சோப் போடுறாங்க. ஆளோ சோப் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமையான சாரீரம், இனிமையான சாரீரம், பாலோடு கலந்த வளமுதம் தேரோடு கலந்த தெள்ளமுதம் அவர்களை குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தான் குடையா பெற்று சிதைக்குள்ளே ஆளோலம் பாடிக்கொண்டிருப்பதான் வள்ளி என்று நினைக்கின்றேன். ஆனால் ஒரு வகையில் இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாரை ஏமாற்றுகிறார்கள்? பசியாக இருந்த பறவைகளுக்கு உணவு கொடுக்காமல், கவனிலே கல்லும் வைக்காமல், கவனில கல் வச்சு அடிச்சா உண்மையா அடி. இது ஒரு பொய்யடியா இருக்கு. இன்னும் எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தானே மாற்றுவார் உங்கள் நாட்டிலே, வெளிநாட்டிலே, உங்கள் நாட்டிலே. இன்னும் எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்